simplify 5 power 1 by 2 plus 3 by 4 of 8 by 9. First sum எடுத்து எழுதிக்கலாம். 5 power 1 by 2 plus 3 by 4 of 8 by 9. இந்த ஆஃப்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா மல்டிபிகேஷன். ஸோ 3 by 4 of 8 by 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 by 4 into 8 by 9. ஏன் இந்த மல்டிபிகேஷன் வந்து இதையும் எடுத்துக்கிட்டாதானா கிடையாது. இப்போ நம்மளுக்கு இங்க ப்ராக்கெட் போட்டா மட்டும்தான் டு த ஹோல் மல்டிப்ளை வரும். ஸோ நம்மளுக்கு 3 by 4 into 8 by 9 தான். இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 3s are 9, 4 2s are 8. ஆன்சர் நம்மளுக்கு இதுக்கு 2 by 3. இதை வந்து இதோட ஆட் பண்ணணுமா? ஸோ 5 power 1 by 2 ஓட 2 by 3 ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 5 into 2 10, 10 plus 1 11, 11 divided by 2 plus 2 by 3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதுக்கு ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ காமன் ஃபேக்டர் இல்லைன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 3 6. இப்போ இங்க கீழே 6 வரணும்னா என்ன பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 3 கீழே 6 வரணும்னா மேலையும் கீழையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 11 into 3 33 plus 2 into 2 4. என்ன வருது? 37 divided by 6. நம்மளுக்கு ஆன்சர்ல எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி மாத்தனா இதை என்ன பண்ணணும்? 37 6 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 6 ஆர் 36. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 6 power 1 by 6. அதாவது இது டிவைசர், இது வந்து என்னது? குவாஷன்ட், இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஸோ 6 power 1 by 6 தான் இதோட ஆன்சர்.